ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான உடனுக்குடனே செய்யற மாதிரி இன்ஸ்டன்டான ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா ஈஸியா செஞ்சிடலாம். டீ போடுற நேரத்துல சட்டுன்னு ரெடி பண்ணிடலாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப இந்த இன்ஸ்டன்ட் ஸ்நாக்கை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்காக ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கிறேன். நான் நைலான் ஜவ்வரிசி எடுக்கல, மாவு ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். ஜவ்வரிசியை சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாங்க. இப்ப ஜவ்வரிசிய நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துட்டேன். இதோடவே 1/2 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். எந்த கப்ல ஜவ்வரிசி எடுக்கிறோமோ அதே கப்ல வேர்க்கடலையுமே எடுத்துக்கோங்க. 1 இன்ச் இஞ்சிய கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாங்க. 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், நல்லா நைஸா அரைச்சுக்கலாங்க. இப்ப பாருங்க, இந்த மாதிரி நைஸா அரைச்சிட்டு வந்துட்டேன். உங்களால எந்த அளவுக்கு ஃபைனா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல எந்த கப்ல ஜவ்வரிசி அளந்தமோ அதே கப்ல 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம். அவலை ஒரு 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் லேசான அவல் தான் சேர்த்திருந்தேன். 2 வாட்டி வாஷ் பண்ணும் போதே நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்க. நீங்க கெட்டி அவலா இருந்தா ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப அவலோட நம்ம அரைச்சு வச்சிருக்கிற ஜவ்வரிசி வேர்க்கடலை பவுடரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோடவே 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். எந்த கப்ல ஜவ்வரிசி அளந்தனோ அதே கப்ல தான் எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் எடுத்துருக்கு. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா புளிச்ச தயிரா இருந்தா இன்னுமே டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. இப்ப நல்லா ஃபுல்லா தயிர் சேர்த்து இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்ப இதோடவே 1 கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வடை மாதிரி தட்டி நம்ம ஆயில்ல போட்டு பொரிச்சு எடுக்க போறோம். அந்த அளவுக்கு வர மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி அதிகமா தேவைப்பட்டாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தண்ணி சேர்த்து வடை மாதிரி தட்டி போடுற மாதிரி பக்குவத்துக்கு நீங்க மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பாருங்க நல்லா கலந்துட்டேன். நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் விட்டுறலாங்க. நல்லா ஊறி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் போல மூடி வச்சிருந்தேன். இப்ப பாருங்க, நம்ம ஜவ்வரிசியில எல்லாம் தண்ணி நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா கெட்டி ஆயிருக்கு. நல்லா கலந்துட்டு இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலைய சன்னமா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு கை அளவுக்கு மல்லித்தலைய சன்னமா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. நம்ம வடை மாவு எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே போல பிசைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கெட்டியா இருக்கிற மாதிரி இருந்தா கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டு நீங்க மாவு ரெடி பண்ணிக்கோங்க. இப்ப நல்லா இந்த மாதிரி கலந்துட்டேன். கொஞ்சமா ஆயில கையில தடவிட்டு தேவையான சைஸுக்கு உருண்டை பிடிச்சு வடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். நான் வடை மாதிரி தட்டிக்கிறேன். நீங்க சிலிண்டர் ஷேப்லயோ இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஷேப்லயோ நீங்க தட்டி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான சைஸுக்கு நான் அந்த மாதிரி உருண்டைகள் மாதிரி செஞ்சுட்டு அழகா உள்ளங்கையில வச்சு தட்டி எடுத்தோம்னா ஈஸியா வடை மாதிரி வந்துருங்க. அவ்வளவுதான். இப்ப நான் இந்த மாதிரி வடை மாதிரி தட்டிட்டேன். மீதி இருக்கிற மாவையும் இது போலவே தட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி அழகா தட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்ப நம்ம ஆயில்ல பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆயில்ல பொரிக்கிறதுக்காக பேன்ல ஆயில் சூடுபடுத்திருக்கேன். நல்லா ஹை ஃபிளேம்ல ஆயில் சூடுபடுத்திக்கோங்க. இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற எல்லா மாவையும் உள்ள சேர்த்துக்கலாம். நம்ம பேன் எந்த அளவுக்கு கொள்ளுமோ அந்த அளவுக்கு நம்ம தட்டி வச்சிருக்கிற உருண்டைகளை ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு 1 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு மெதுவா திருப்பி விட்டுக்கலாம். உடனே திருப்பினீங்கன்னா அடியில ஒட்டி பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்ப அப்படியே மெதுவா திருப்பி விட்டுக்கிறேன். நல்லா ஃப்ரை ஆகணுங்க. நல்ல பிரவுன் கலர் வரணும். நமக்கு நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வந்தாதான் உள்ள இருக்கிற மாவெல்லாமும் நல்லா வெந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா கிறிஸ்பியா கிடைக்கும். இப்ப மெதுவா அப்படியே திருப்பி விட்டு நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வர அளவுக்கு விட்டுறலாம். இப்ப பாருங்க, நம்மளோட இன்ஸ்டன்டான ஜவ்வரிசி வடை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளவுதான். இப்ப இந்த அளவுக்கு கலர் வந்ததுக்கு அப்புறமா வெளியே எடுத்துடலாம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், மேல நல்லா கிறிஸ்பியா இருக்குங்க, உள்ள நல்லா சாஃப்டா இருக்கும். இப்ப நான் வெளியே எடுத்துட்டேன். மீதி இருக்கிற வடையையும் இதே போலவே தட்டி நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதான். ரொம்பவே டேஸ்டியான இன்ஸ்டன்ட் ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சுங்க. டீ டைம்க்கு ஒரு பெஸ்ட் ஸ்நாக்கா இருக்கும். டீ டைம்க்கு மட்டும் இல்லாம நீங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட இது மாதிரி ரெடி பண்ணி சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ண விருப்பம் இல்லைன்னா தோசை தவால ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி நீங்க சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம்ல கொடுக்கறதுக்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும். கண்டிப்பா இது போல நீங்களும் இந்த இன்ஸ்டன்ட் ஸ்நாக் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. சாஸ் வச்சு சாப்பிட அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.